நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வாரந்தோறும் புதன்கிழமை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்களும் பார்த்துட்ருக்கிறீங்க, பார்த்துட்டு கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் யார் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த திரைப்படங்கள் வருவதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா? எப்போதும் வருது திரைப்படங்கள், அது வந்து நல்லாவே ஹிட்டாக ஆகுது. ஏன்னா இன்னும் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு குடும்பம் சார்ந்த திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து தமிழ் திரையுலகம் சொல்ல வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அப்படி குடும்பம் சார்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் மற்றும் நடிகரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். யாருன்னு பார்த்திங்கன்னா, ஜூலை மாதம் 1945 வருடம் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் நடிகரும் இயக்குனருமான விசு அவர்கள். ஸோ அவர் வந்து கே பாலச்சந்தர் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் தான் அவர் பிறந்திருக்காரு. ஸோ 1981 குடும்பம் ஒரு கதம்பம் மூலமாக ஒரு நடிகராக அவர் அறிமுகமானார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாலச்சந்தர் அவர்களுக்கு நிறைய படத்தில் ஒரு ரைட்டிங்காகவும் ஸ்க்ரீன் பிளேக்காகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா, பட்டண பிரவேசம், அவன் அவள் அது, தில்லுமுள்ளு, நெற்றிக்கண், குடும்பம் ஒரு கதம்பம், இப்படி பல்வேறு திரைப்படங்களில் அவர் வந்து ஒரு தன்னுடைய சப்போர்ட்டை வந்து கே பாலச்சந்தர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயக்குனராகவும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் ஆக்டராகவும் டெலிவிஷன் ஹோஸ்டாகவும் இருந்திருக்காரு நம்மளுடைய விசு சார் அவர்கள். ஸோ அவர் வந்து மணல் கயிறு 1982 வருடம் அந்த படத்தை எடுத்தார். அதுதான் அவருக்கு முதல் படம். ஸோ அந்த முதல் படத்திலேயே மாபெரும் வெற்றி கண்ட ஒரு இயக்குனர்னு சொல்லலாம். அந்த படம் நானும் பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்வி சேகர் சார், அதுக்கப்புறம் விசு சார், கிஸ்மு சார்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த திரைப்படத்தை வந்து எவ்வளோ பார்த்தாலும் சலிக்காது, அந்த அளவுக்கு அதோடைய காமெடி கண்டென்ட்டு அற்புதமாக எழுதியிருப்பாங்க. அந்த படம் நல்லா வந்திருக்கும். ஸோ அது போக டௌரி கல்யாணம், சம்சாரம் அது மின்சாரம், திருமதி ஒரு வெகுமதி, பெண்மணி அவள் கண்மணி, வேடிக்கையின் வேடிக்கை, சிதம்பர ரகசியம், மீண்டும் சாவித்திரி, சிகாமணி ரமாமணி போன்ற பல்வேறு திரைப்படங்களில் அவர் இயக்கியிருக்காரு. வி சேகர் அவர்கள் 20க்கும் மேற்பட்ட படத்துக்கு வந்து இவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு வி சேகர் அவர்கள். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவரும் குடும்பம் சார்ந்த திரைப்படங்களை எடுத்து வெற்றி கண்டவர் தான் வி சேகர் அவர்கள் தெரியும். அதுபோக விசு சார் அவர்கள் வந்து நல்லவனுக்கு நல்லவன், மிஸ்டர் பாரத், மன்னன், உழைப்பாளி, அருணாச்சலம் போன்ற பல்வேறு திரைப்படங்களில் நடிகராகவும் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகராக நடிச்சிருக்காரு. 25க்கும் மேற்பட்ட படங்களை அவர் வந்து இயக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து விசு சார் வந்து எல்லாருக்கும் பிடித்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு எது பிடிக்குமோ, ஒரு குடும்பத்தில் இருந்து தான் சில விஷயங்களை வந்து கரெக்ட் பண்ணணும். குடும்பத்துக்குள்ளே இல்லாத விஷயமாக நம்ம திரைப்படம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி குடும்பத்தை சுற்றி என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத அவர் படமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன் பிளேல எல்லாமே நல்லாவே பேசும். அந்த ஜன்னல், அந்த கதவு, அந்த இடம், அந்த கிணறாகட்டும், இந்த மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற பல்வேறு விஷயங்களை ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்திருப்பார். ஒரு குடும்பமே வச்சுக்கிட்டு அதை பல்வேறு திசைகளாக கதைகளாக வடிவமைச்சு வெற்றி கண்டவர் சொல்லலாம் நம்மளுடைய விசு சார் அவர்கள். ஸோ இன்றும் அவரை தமிழ் திரையுலகில் நினைத்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 6-7 வருடத்துக்கு முன்னாடி சன் டிவியில் அரட்டை அரங்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாச்சு. ஸோ அதை தொடர்ந்து தான் அதனுடைய பின்னோக்கி வந்த விஷயங்கள் தான் இந்த நீயா நானா போன்ற பல்வேறு பட்டிமன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, கருத்து பரிமாறிக்கிற விஷயம் எல்லாம் வந்து அதை தழுவலாக தான் நிறைய வந்திருக்குதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அரட்டை அரங்கத்திற்கு விசு சார் மூலமாக ஒரு பெயர் கிடைச்சுன்னு சொல்லலாம். ஸோ மக்களோட மக்களாக இணைந்து அந்த கண்ணீர் சிந்தி அந்த வசனங்கள் அவர் பேசக்கூடிய இதாகட்டும், இது எல்லாமே வந்து 80s 90s கிட்ஸுக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படிப்பட்ட ஹோஸ்ட் அந்த நிகழ்ச்சிக்காக பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஷோவை வந்து எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அந்த 11:30 மணிக்கு அவரோட ஷோ பார்க்கக்கூடிய நிறைய ரசிகர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மணல் கயிறு 2 படம் எடுத்தார். 2016 வந்து மணல் கயிறு 2 எடுத்தார். மணல் கயிறு 1 அது மறுபடியும் அந்த இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படம் எடுத்தார். படம் அந்த அளவுக்கு ஓடலைனாலுமே படத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உடல் நிலை சரியில்லாமல் போச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2020 மார்ச் 22 கொரோனா பீரியட்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி அவர் இறந்தார்.
74 வயசு ஐயா அவர்கள், நம்மளுடைய விசு சார். அவருடைய அண்ணன் தான் கிஸ்மு அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரியும். அவரும் நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர். விசுவுக்கு நல்லாவே ஒரு ஹெல்ப்பிங்காக இருந்தார் அவர் கிஸ்மு சாரும். ஸோ தமிழ் துறையுலகில் ஒரு இயக்குனர், ஆனால் ஒரு சகாப்தம் படைத்தவர், நடிகரும் இயக்குனருமான விசு சார். என்றும் உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். அந்த அளவுக்கு உங்களுடைய படங்களும், ஸோ அதில் முக்கியமாக சம்சாரம் அது பின் மின்சாரம், அந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லி இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் இப்படி என்னடா ஒரு படம் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த படத்தில் நிறைய இருக்குது. ஸோ ரகுவரனோட ஆக்டிங், வாகை சந்திரசேகர், காஜா ஷெரீஃப், இளவரசி போன்ற லக்ஷ்மி, இப்படி பல்வேறு திரைநட்சத்திரங்கள் நடிச்சிருக்க மனோரமா குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய கதாபாத்திரம் எல்லாமே ரொம்ப அழகாகவே எழுதியிருப்பார் இந்த படத்தில். இன்னும் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் தான் சம்சாரம் அது மின்சாரம். விசு சாருக்கு ரொம்ப பெயர் பெற்ற ஒரு திரைப்படம், நிறைய அவார்டுகளை வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம். இவருடைய படங்கள் நிறைய வெவ்வேறு மொழிகளில் எடுத்து அந்த படமும் ஹிட் ஆச்சு, அதுவும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டோம். ஸோ விசு சாரை உங்களுக்கு ஏன் பிடிக்கும், எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணுங்கள். அவருடைய நடித்ததில் அவர் ரொம்ப பிடிச்ச படம், இல்லாட்டி அவர் எடுத்து ரொம்ப பிடித்த படத்தை பற்றியும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அரட்டி அரங்கம் நீங்கள் ரசிகராக இருந்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் உங்களை கவர்ந்த நிகழ்ச்சி எது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? மீண்டும் மற்றும் ஒரு திரைநட்சத்திரத்தை பற்றி பேசுவோம் விரைவில். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.